திட்டமிட்ட குற்றக்கும்பலின் பிரதான புள்ளி கஞ்சிப்பான இம்ரானின் மாமா மீது துப்பாக்கி சூட்டு பிரயோகம் நடத்திய விவகாரம். பெண் உட்பட 5 பேர் அதிரடி கைது. சிறைக்குள் நாமல் ராஜபக்சவை அடைத்தாலும் ஜனாதிபதியாக்குவோம், சாந்த பண்டார கொந்தளிப்பு. ஐஸ் போதைப் பொருளை ஆசன வாயிலில் மறைத்து வைத்திருந்த கைதி சிக்கினார். கிழக்கு மாகாண கொலை வழக்குகள் குறித்து பிள்ளையான் தொடர்ச்சியாக மேலும் நீதிமன்ற காவலில். வெளிவந்துள்ள அதிர்ச்சி பின்னணி. $1 பில்லியன் மோசடி, 4 தனியார் வங்கி முகாமையாளர்களுக்கு விளக்கமறியல், நடந்த விவரங்கள் வெளியானது. கெஹலிய ரம்புக்வெல சக்கர நாட்காலியில் லஞ்ச ஆணையத்தின் முன் ஆஜராகினார். கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து பெண் ஒருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் வாகனத்தில் சென்ற 2 பேர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 54 வயதான முகமது அஸ்மின் மொய்தீன் என்ற கஞ்சிப்பான இம்ரானின் மாமா உயிரிழந்தார். இந்த துப்பாக்கி பிரயோகம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு சந்தேக நபர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று வெளிவந்த செய்திகள் உண்மையல்ல என்றும் இன்னும் கைது செய்யப்படவில்லை, விரைவில் கைது செய்ய அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள கஞ்சிப்பான இம்ரானை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் வெளிநாடுகளில் தங்கியுள்ள ஏனைய பாதாள உலக குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிர்வரும் 35 வருட காலத்துக்கு அரசியல் ரீதியாக சவால் விடுக்கக்கூடிய தலைவர்கள் எவரும் நாட்டின் அரசியல் களத்தில் இல்லை என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் புத்தி கூர்மை மற்றும் நாட்டின் மீதான அளப்பரிய பற்றை பாராட்டிய அமைச்சர் அவரை உன்னதமான ஜனாதிபதி என்று அழைக்க பொதுமக்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் 25, 30 அல்லது 35 வருட கால பகுதியில் ஜனாதிபதி அனுரவோடு அரசியல் ரீதியாக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தலைவர் யாராவது இருந்தால் அவரை அடையாளம் காட்டுமாறு அமைச்சர் எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுத்ததோடு தற்போதைய சூழலில் அவ்வாறான தலைவர்கள் எவரும் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரவின் அரசியல் பயணம் மிகவும் வலுவானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் கட்டியெழுப்பியுள்ள வலுவான மக்கள் அடித்தளத்துக்கு முன்னால் எதிர்க்கட்சி முற்றிலும் முடங்கியுள்ளதாக அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்ததோடு நாம் உருவாக்கியுள்ள இந்த மகத்தான மக்கள் அரசாங்கத்தின் சக்தியால் எதிர்க்கட்சிக்கு என்ன நடந்தது? அவர்கள் பாராளுமன்ற நாட்காலிகளோடு ஒட்டப்பட்டு முத்திரையிடப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு இனி இந்த நாட்டில் அரசியல் கிடையாது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையான் தொடர்பான வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிள்ளையான் வீடியோ ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை பரிசீலித்த நீதிபதி பிள்ளையானை எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதோடு 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் குறித்து பிள்ளையான் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதோடு இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் 5 கொலை சம்பவங்களோடு தொடர்புடைய 3 குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைக்காக இன்று காணொலி ஊடாக ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின்படி 2008ஆம் ஆண்டு T56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கொலை சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனவரி 9ஆம் தேதி கல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், மே 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வவுனதீவு கொத்தியாப்புல பகுதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களோடு பிள்ளையான் சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிட வேண்டியது. இலங்கை அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் சுமித்புர சதுர் அல்லது மோதர சதுர் என அழைக்கப்படும் கங்கனம்களே திமுத்து சதுரங்க பெரேரா இன்று அதிகாலையில் ஓமானில் இருந்த இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சட்ட அமுலாக்கத்துறை வட்டாரங்களின்படி நிலுவையில் இருக்கும் இன்டர்போல் ரெட் நோட்டீஸின் அடிப்படையில் இவர் ஓமானில் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். மோதர சுமித்புரவில் வாழ்ந்து வந்த இந்த சந்தேக நபர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி மார்ச் 22, 2025
ஆண்டு இலங்கையிலிருந்து ஓமானுக்கு தப்பியோடியுள்ளார். பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை உட்பட இலங்கையில் நடைபெறும் பல கடுமையான குற்றவியல் விசாரணைகளில் இவர் ஒரு முக்கிய சந்தேக நபர் என்று அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதோடு மஸ்கட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்டதை தொடர்ந்து சமித்புர சதூர் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். அங்கு அவர் இலங்கை சட்ட அமுலாக்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டதோடு அதைத் தொடர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் பிற முக்கியத்துவம் வாய்ந்த குற்றங்களில் இவருக்கு இருந்ததாக கூறப்படும் தொடர்பு குறித்து விசாரணை மற்றும் மேலதிக ஆய்வுக்காக அவர் பலத்த பாதுகாப்போடு இலங்கை குற்றப்புலனாய்வு துறைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் குறிப்பிட வேண்டியது. 2024 ஆண்டு அரசியல் ரீதியாக நாட்டு மக்கள் எடுத்த தவறான தீர்மானத்தை திருத்திக் கொள்ள தயாராகி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் 2029 ஆண்டு நாமலை நாங்கள் ஜனாதிபதியாக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார கூறியுள்ள கருத்து இப்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. ஊழலுக்கு எதிராக செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் அனுர அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி ஜனநாயகத்துக்கு விரோதமான வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய இவர் அரசியல் பழிவாங்கலுக்காகவே நீதிபதிகளின் பதவிக்காலம் முறையற்ற வகையில் நீட்டிக்கப்படுவதாகவும் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அனுர அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மறுசீரமைப்புகளை மாத்திரமே அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே நீதிபதிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை விமர்சிக்கும் தரப்பினர் இப்போது இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்படுவதாகவும் சாந்த பண்டார மேலும் குற்றம் சாட்டியதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் 2024 ஆண்டு ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தவர்களில் பலர் தற்போது தம்முடன் சேர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2029 ஆண்டு நிச்சயமாக தாங்கள்தான் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்ற சாந்த பண்டார நம்பிக்கை தெரிவித்ததும் குறிப்பிட வேண்டியது. பல்லேகல தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவரிடமிருந்து 5196 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதோடு இந்த கைதி தன்னுடைய ஆசன வாயிலில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக வந்துள்ள தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் குறித்த குற்றச்சாட்டு ஒன்றின் பேரிலேயே குறித்த நபர் ஏற்கனவே சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சிறைச்சாலைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிக்கு ஐஸ் போதைப் பொருள் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பும் வகையில் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக சுமார் 340 பில்லியன் ரூபாய் மூலதனம் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் மிகப்பெரிய நிதி மோசடி வலையமைப்பு குறித்து தகவல்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளதோடு 4 தனியார் வங்கி முகாமையாளர்கள் அதிரடியாக வங்கிகளுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடிக்கு நேரடியாக உதவியதாக கூறப்படும் 4 முன்னணி தனியார் வங்கிகளின் 4 அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூர் வங்கித்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக இந்த 4 வங்கி அதிகாரிகளும் தாங்கள் பணியாற்றிய வங்கி கிளைகளின் வளாகத்திலிருந்தே கைது செய்யப்பட்டதாக கூறப்படுவதோடு கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் வங்கி அதிகாரிகள் மற்றும் கிளைகள் விசாரணை பிரிவின் தகவலின்படி போலியான இறக்குமதி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இந்த பண அனுப்பல்கள் நடந்துள்ளது. விசாரணையில் கிடைத்த தகவலின்படி இது வெறுமனே ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்லது நிர்வாக தவறு இல்லை என்றும் இவர்கள் மிகப்பெரிய தவறு என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலி ரம்புக்வெல தொடர் விசாரணை குறித்து வாக்குமூலம் கொடுக்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை ஆணைக்குழுவின் முன் சற்று முன்னர் சக்கர நாட்காலியில் ஆஜராகியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஆணைக்குழுவின் தொடர் விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிட வேண்டியது. வெளிநாட்டு பணியாளர்கள் வெளிநாடுகளில் சட்டப்பூர்வமாக ஈட்டிய வருமானத்தை வங்கி அமைப்பின் மூலம் இலங்கைக்கு அனுப்பும் போது வரி தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதியாணையாளர் ஹிரான் மனேரிப்பிட்டிய இதனை கூறியுள்ளார்.